உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை ஆகப்பட்டது மே மாதம் 10ஆம் தேதி 4:15 ஆரம்பிச்சு 11ஆம் தேதி 2:50 AM விடிய கால இது முடிவடைகிறது. இந்த அக்ஷய திருதியை அப்படின்னாவே, அக்ஷயம் அப்படின்னாவே பெருகுதல், வளர்தல், வளர்ச்சி அடைதல், இதனுடைய பொருளே இதுதான். அப்ப இந்த அக்ஷய திருதியை நாட்கள்ல நாம எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு பார்க்க போனா பெருக்கம், நம்முடைய வளர்ச்சி, நம்மளுடைய முன்னேற்றத்தை காட்டும். தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்தன்னைக்கு மங்களகரமான பொருட்கள் எது வாங்கினாலும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு சிறப்பு. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும், 1 கிராம் தங்கமாவது வாங்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வாங்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். இருக்கப்பட்டவர்கள் நிறைய வாங்குறாங்க, இல்லாதவங்க 1 கிராம் அளவாவது வாங்குறாங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயம். ஆனா அதே சமயத்துல தங்கம் வாங்கினால்தான் அக்ஷய திருதிக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுங்கிறது இல்லை. நம்ம மங்களகரமான பொருள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக உப்பு வாங்கி வைப்பதும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். அந்த லட்சுமி அனுகிரகம், உப்புங்கிறது லட்சுமி அனுகிரகம். அந்த உப்பை நம்ம வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப திருப்தி. அது அந்த நாள்ல வாங்குவது அதை விட ரொம்ப ரொம்ப திருப்தி. அதனால அக்ஷய திருதியை அன்னைக்கு உப்பு வாங்கி வைங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு சிறப்பு தான். இது போக அதே அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமை நாள்ல வருது. இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வருவது மேலும் சிறப்பு. அப்ப அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப நல்லா இருக்கும். அது போக நம்ம வீட்டுல உப்பு வாங்கி வைக்கிறதும் லட்சுமி அனுகிரகத்தை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப இந்த அம்பாளுடைய தரிசனமும் நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல பூஜை அறையில, நீங்க பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு சாமி எல்லாம் வச்சு அதுக்கு பூ போட்டு அதை பார்க்க போனா நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம். அந்த சாமி அறையில நெல்லு ஒரு படியில போட்டு நிரப்பி வைத்து அந்த தரிசனம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதியை அன்றைக்கு நாம அதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சா அது பெருகும் சொல்லுவாங்க. அந்த பெருக்கத்தை தான் நாம செய்யறோம். அப்படி செய்யறதுனால கண்டிப்பாக நாம எல்லோரும் வளம் பெற்று நலமோடு வாழ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருளால கண்டிப்பா நல்லா இருப்போம். இது போக தான தர்மங்கள் செய்வது, ஒருத்தருக்கு என்ன தேவைப்படும், ஒரு இயலாதவர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரியான தான தர்மங்கள் செய்வது, அக்ஷய திருதியை அன்று தான தர்மம் செய்வது ரொம்ப சிறப்பு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குங்க. அது போக தானம் செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு வழிமுறையை கண்டிப்பாக காட்டும். அக்ஷய திருதியை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.